ப்ரோ பேசாம நான் ரோஹிணியை லவ் பண்ணவா? என்ன பேசுற நீ? ஃப்ரெண்டோட பொண்டாட்டி போய் அதுவும் பொண்டாட்டி இல்லையே. டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு நீ சொன்னதுனாலதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதான் நான் சொன்னேன். எனக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் ஆகி பொண்டாட்டி குழந்தைலாம் இருக்கு. ரோஹிணியை லவ் பண்ற மாதிரி நடிப்பேன் ப்ரோ. எனக்கும் ரோஹிணிக்கும் கள்ள தொடர்பு இருக்கு, அதனால டைவர்ஸ் கேக்குறேன் அப்படின்னு நீ சொல்லலாம். அதுக்கப்புறம் கேஸ் உன் பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடும். பாஸ் டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரீசனா இருக்கும். சரி என்னமோ பண்ணுங்க. விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறுது. ரொம்ப வருஷமா நானும் வாடகை எதுவும் ஏத்தலையே. எனக்கும் இந்த வாடகையை நம்பி தான்ப்பா பொழப்பு ஓடுது. அதனாலதான்ப்பா அடுத்த மாசத்துல இருந்து ஒரு 3000 ரூபாய் வாடகை ஏத்தலான்னு இருக்கேன்ப்பா. இந்த பாருங்கம்மா, மாசம் வாடகை இனிமேல இருந்து 11000 ரூபாய் கொடுத்துருங்க சார். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறோம் சார். கொஞ்சம் பாருங்க சார். நீங்க அதே மாதிரி 2 வருஷத்துக்கு கொஞ்சம் வாடகை ஏத்தாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதுக்குள்ள எவ்வளவு நல்ல நாளைக்கு வந்துருவான் சார். எல்லாருமே இப்ப கஷ்டப்பட்டு தான் சார் வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரிப்பா, நீங்க ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க. நான் இனிமே 2 வருஷத்துக்கு வாடகையே ஏத்தல. போதுமா? ஏங்க ரவி நைட்டு வீட்டுக்கு வரமாட்டானா? அவன் ஃப்ரெண்டு ஏதோ துபாயில இருந்து வந்திருக்கானா, அவன் கூட தங்கிட்டு காலையில வரானா. முத்துவும் மீனா வீட்டுக்கு போறேன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். மனோஜ் கடையிலேயே தங்கிக்கிறேன்னு போயிட்டான். ரவியும் வரலையா? நீயும் நடந்தா இருக்கிறோம், உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கே பேய் கூட இருக்கிற மாதிரி பயப்படுறீங்க? அது கூட வாழ்ந்துடலாம். சும்மா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு வந்தேன். நாங்க 2 பேரும் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இவர்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன மனசு ஆறுதலா இருக்க போகுது? அது என்கிட்ட பேச மாட்டீங்களா? இவன் என் ஃப்ரெண்டு. இவங்கிட்ட நான் எவ்வளவு வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். பரிசு அந்த பாய் தலகாணி எடுத்துட்டு வா. சரிப்பா. என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. நான் சீதா சத்யா எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மாவுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது இது அம்மாக்கு நான் வாங்கி கொடுத்த வீடுன்னு என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதாங்க என் ஆசை. ஆசை கண்டிப்பா நடக்கும். நேத்து நைட்டு நான் சரியாவே தூங்கல. நடக்கிற விஷயத்த நினைச்சாதான் மனசே சரியில்லை. அப்படி என்ன நடந்துச்சு? நேத்து நைட்டு வீட்டுல யாருமே இல்ல. நான் மட்டும் அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருந்தேன். ஏன் அண்ணன் வீட்ல இல்லையா? அவர் மொட்டை மாடியில போய் அந்த வீணா போன பரசு கூட பேசிட்டு இருந்தாரு. ஏன் பசங்க எல்லாம் வீட்ல இல்லையா?